நயா வாயை திறந்தானுங்களா இல்லையா? சார் மயக்கத்தில் இருந்தானுங்க சார். மயக்கத்தில் இருக்கானுங்களா? யோ போய் பாரியா, சும்மா பராக்கு பார்த்துக்கிட்டு. சார் உனக்கெல்லாம் எவையா அந்த வேலையை கொடுத்தான்? நீ நம்ம மயிர் பிடுங்கிறக்கா இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மையை கக்கணும், இல்லைன்னா யூனிஃபார்மை கழட்டி எறிஞ்சிட்டு மாடு மேய்க்க போ. சரிங்க சார், சரிங்க சரிங்க. நான் போய் பார்க்குறேன் சார். பஞ்சக்காட்டு வலசை எஸ்ஐ பேசுறேங்க சார். இங்கே பொண்ணக்கானு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அம்மா கிட்ட ஏட்டையை கொஞ்சம் தப்பாக பேசிட்டாருங்க சார். அதனால அந்த அம்மா சொந்தக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸ்டேஷனில் வேற ஆள் இல்லைங்க சார். சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓவர். சார் எஃப்சி ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் காட்டி பேசுகிறேங்க சார். டிண்டர் லிமிட்லேருந்து ஒரு டிவி கேஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். ஜிஹெச் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் வந்துடுங்க சார். ஓவர். ஏய் எந்திரா, எந்திரி எந்திரி. உண்மையை ஒத்துக்க மாட்டானுங்களா? உணவில் வச்சுக்கிட்டு நம்ம படம். ஏய் எந்திரி எந்திரா. ஏய் எந்திரா. எந்திரி எந்திரிக்க முடியா? எந்திரிக்க முடியா? ஐயா என்னையா இந்த நேரத்தில்? ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் விஷயம் உங்களை பார்க்க வந்திருக்கோம். உள்ளே வாங்க. வாங்க தம்பி உள்ள போ. எஃப்ஐஆர் காப்பி எங்கப்பா? அது கூட என்னையா நீயே தாடியெல்லாம் வச்சிருக்க? யூனிஃபார்ம் இல்லை, ஒன்றும் இல்லை, போலீஸா நீயே? ஐயா சாமிக்கு மாலை போட்டிருக்குங்க ஐயா. என்னையா இது? ஆமாங்க ஐயா, 2 பேரும் ஒரே சாமிக்கு தான் மாலை போட்டிருக்கோம். ஒரு வேலையும் செய்யாதீங்க, சாமிக்கு மட்டும் மாலை போட்டுருங்க. நீங்கள் தான்டா அது? முன்னாடி போய் நில்லு. 2 பேரும் அங்கே போய் நில்லுங்கடா. மணி யாரா இதில்? நான் தாங்க ஐயா. இளவரசன் யாரா? அந்தாங்க ஐயா. A1 A2 தெரியுமாடா? A1 யார் இதில்?
நான் தாங்க ஐயா. நீ ஏ2வா ஏ3யாடா? ஏட்டுங்க ஐயா. ஓகே. என்னடா பண்ணீங்க? ஐயா அந்த அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் தாங்க ஐயா கிளம்புனேன். அதான் குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டு போகலாம் தாங்க அங்கே நின்னேன். அப்போ தாங்க இவன் வந்தான். இன்னைக்கு அதான் கிளவிக்கிட்ட திட்டு வாங்காம ஏய் மணி என்னடா பண்ற? சாமி கும்பிட்டுருக்கேன்டா. இது எதுக்கு? வேற எதுக்கு? அந்த கிளவிட்ட திட்டு வாங்காம இருக்கணும் தான். நான் இன்னைக்கு வரவே மாட்டேன். ஏன் ஸ்கூல் வரலையா நீ? இல்லை, நான் இன்னைக்கு கரெக்டுக்கு போகிறேன். இங்கே பாரு இளவரசா, நீ மட்டும் ஸ்கூல் வரலன்னு வை, அந்த கிளவி ஒன்று வச்சு செய்வா, அப்புறம் என்னால் இது பண்ண முடியாது. டேய் போடா, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலையாகுமாடா? வந்ததுக்கு ஒரு சுருட்டு தெரிச்சு. சாமிக்கு வச்சு சுட்ட எதுக்கு எடுக்கிற? டேய் நம்ம சாமிடா. நம்ம சாமினா நம்ம அப்பன் சொத்து மாதிரி, நமக்கு தான் சொந்தம். வந்து டேய் மணி, எனக்கெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குதுடா. எப்போ பார்த்தாலும் வெளியே நிற்க வச்சுட்டு, பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு, படிப்பு வரலன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நினச்சாலே எனக்கு எரிச்சலாக இருக்குடா. இப்போ பாரு, நான் பாட்டு கட்டடிக்கிறேன், ஜாலியாக சுற்றுறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறேன். எவன்டா ஸ்கூலுக்குலாம் போகிறது? சரி அதை விடு. இப்போ நீ கரெக்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? டே எங்கள் அண்ணன் அங்கே தான்டா கட்டு விளாண்டுக்கிறான். அங்கே போனால் சரக்கு இருக்கும், ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு அவனுங்களோட சேர்ந்து கட்டு விளையாடிட்டு எதையாவது பிடிச்சி வறுத்து தின்னுட்டு அப்புறம் சாயங்காலமாக வீட்டுக்கு நீ வரது உங்கள் நொண்ணனுக்கு தெரியுமா? டே அவன் தானே என்ன வரவே சொன்னான். போடா, என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கேன். பேசாம ஒன்று பண்ண, நீ என் கூட வந்துடுறேன். நான்லாம் வரல. ஏய் ஏன்டா வரலங்கடா, வாடா ஜாலியாக இருக்கும்டா. இங்கே பாரு, இப்போ நான் உன் கூட கரெக்டுக்கு வந்தேன்னு வையே, அப்போ அந்த எப்போ அந்த இறக்கி என்னை பார்த்தாலும் இது நொட்டா அது நொட்டன்னு சொல்லிகிட்டே இருப்பா. அப்புறம் இப்போ உன் கூட அங்கே வந்தனா உங்கள் அண்ணன் உருன்னு மூஞ்சியே காட்டுவான். இதுக்கு எதுக்கு நான் வரணும்? ஐயோ அவன் கிடக்குறான்டா, நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா. போடா ஜாலியாக இருக்கும்டா. போடாம இரு. இது வரைக்கும் நீ எங்கேயாவது கூப்பிட்டுருக்கேண்ணா, ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் இதெல்லாம் கேட்டாடா நான் வந்திருக்கேன். புரிஞ்சுக்கடா, நான் வரலடா. டேய் வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா, வாடா. எங்கடா? பிடிங்க. இந்தா இது நீ வச்சுக்கோ. என்னடா நீ அமிச்சாலும் கரெக்டாக கூட்டு வந்துடுவானா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடும். அவன் வந்ததுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அறுத்து போட்டுருவேன். அப்படியெல்லாம் இல்லைண்ணா. இந்த வாட்டி ஸ்கெட்சு மிஸ் ஆச்சு, அவன் நம்மளை போட்டுருவான். புரியுதா? புரியுது. சரகடு கனகா, என்ன அறுத்து விட்ருவோமா? அதுவும் கரெக்டு தான். என்னடா ஏன் பார்த்து வாடா டேய். ஏன்டா இன்னைக்கு நீயும் போல நானும் போல, எல்லாரும் சேர்ந்தா கட்டடிச்சிட்டு போன அந்த கிளவி கண்டுபிடிச்சிருப்பான்ல. டேய் கட்டடிக்கிறதெல்லாம் ஒரு கலடா, அதெல்லாம் அந்த கிளவிக்கு எங்கே தெரிய போகுது. நீ இப்படியே வாய்க்கூதி பேசிட்டு அப்புறம் 12th பாஸ் பண்ண முடியாம லோன்னு சுத்த போகிறேன். டேய் சும்மா புலம்பிகிட்டே இருக்காதடா. இப்போ இன்னைக்கு தான் உன் கடைசி நாள்னு வச்சுக்கோ. நீ ஸ்கூலுக்கு போவியா இல்லை நீ சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருப்பியா? இன்னைக்கு எதுக்குடா என் கடைசி நாளாக இருக்க போகுது? டே உனக்கு எப்படிரா சொல்றது? அதாவது எல்லா நாளும் எல்லாருக்கும் நிரந்தரம் கிடையாதுடா. நான் நாளைக்கு சாவலாம், நீ இன்னைக்கு கூட சாவலாம். சரி, அதனால இருக்கிற வரைக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போயிடணும்டா. டேய் இந்த உலகத்தில் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு இருக்கிற கேவலமான சிந்தனையை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எடிட் பண்ணி உன் மண்டையில் ஏற்றிட்டான். அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாவில் ஸ்டோரியை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். டேய் நல்ல இருப்புண்ட நான் இன்னும் பேசி முடிக்கல சரியா? அவன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. அந்த கருத்து மயிரில் எட்டு என்கிட்ட வராத, புரியுதா? டேய் நல்ல கருத்துக்கெல்லாம் எடுத்துக்கணும்டா, சும்மா அதை போட்டுக்கிட்டு ஆராயக்கூடாது. டேய்
ஒரு கருத்தை நீ என்கிட்ட எடுத்துட்டு வரனா அது எனக்கு ஓகேவா, என்னால முடியுமான்னு பார்த்துட்டு எப்பா சாமி எடுத்துக்கிறேன். ஆளை விட்றா. உன்ட்ட மாரடிக்கிறது அந்த கிளவிட்டே மாரடிச்சிருக்கலாம் போல. என்னது வா உள்ள வச்சுட்டு போவோம். இப்போ தெரியுதா நீ ஏன் இப்படியே சுத்துறன்னு? ஏய் அவன் வர நேரம் ஆச்சு, எங்கே போய் ஒளிஞ்சுக்கு போ. அண்ணா பாப்பா என்ன இங்க? அண்ணா ஒரு பிரச்சனை பேசணுண்ணா, அதான் அனுப்பி வர சொன்னேன். எங்கே அனுப்பிவிட்டேன் காணோம், தனியாக வரீங்க? ஆளு அவங்க அம்மாவுக்கு சண்டை அவனுக்கு சண்டைன்னு சொல்லி ஓடுறானே. அப்படியா? எப்பா பிரச்சனைனா வீட்டுக்கு வந்துட்டோம்லப்பா, இல்லை ஆளுங்கிட்ட சொல்ல வச்சுட்டோம்ல. அண்ணா அது ஒரு பிரச்சனைண்ணா, வாங்கண்ணா. உட்காரலாமா? அண்ணா உட்காருங்கண்ணா. என்ன கனகா? உள்ள வர குத்துக்கிறா. ஆமாம் ரொம்ப முக்கியம். புடுங்கி போட்டு வேலையை பாடுறா. இதாங்க வச்சு எப்படி போட்டிருக்காங்க. வரடா ஆமா சுருட்டு என்ன பண்ண? ஆமாண்டா சுருட்டு வேற இருக்குல்ல, தீப்பெட்டி வேற இல்ல. இது எங்க பத்த வைக்கிறது? டேய் இருடா, தீப்பெட்டி இருக்குடா, பத்த வச்சுட்டு வரேன். ஏய் பத்தாதுடா வாடா. டேய் பத்திக்கிச்சுடா. பத்திருச்சா? பாரு நல்லா பத்திக்கிச்சு. இந்த இழுத்து பாரு. எப்படி? அட்ரா. குறிஞ்சி ஸ்டேஷன் EV 130 ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டீங்களா? ஓவர். குறிச்சி ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் EV 130 ரிப்போர்ட்டிங். சார் நான் லொக்கேஷன் வந்துட்டேங்க சார். இங்கே எந்த விதமான ஆள் நடமாட்டமும் இல்லை. ஓவர். கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபோர்ஸ் அனுப்பிச்சுடுறோம். ஓவர். ஓகே சார், போர்ஸ் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் சார். ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டி இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஓவர். எங்கள் அண்ணன் அங்கே இருக்க எனக்கு தெரியுங்கய்யா, அது தெரிஞ்சுதான் நானும் அங்கே போவேன். ஆனால் இவனுக்கு அது எதுவும் தெரியாதுங்கய்யா. இவனுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. கரெக்டுக்குள்ளே சுருட்டு குடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாறைக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் இருந்தாங்கய்யா. அவன் எங்களை பார்த்துட்டாங்கய்யா. அப்புறம் வேலை எவ்வளவு செய்ய மாட்டீங்க? இந்த தாயோலி வர நான் இங்க எதிர்பார்த்தேன். இந்த கிரக வந்தது இல்லாம இந்த கிரகத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டான். அவர் உனக்கு மட்டும் அப்பா கிடையாது, எனக்கு வந்து அப்பா, புரியுதா? அவன்கிட்ட நானும் நின்று பேசிட்டு இருக்கும்போது இவனும் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கய்யா. ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா. நான் கிளம்புறேன்டா. இந்த மாதிரி போவியாடா? நீ பேசிட்டு போடா. அண்ணா அது ஒண்ணு இல்லண்ணா.
இவன் போகிறேன்னு சொன்னனையும் அப்புறம் சரி நானும் போனால் போயிட்டு போகிறான்னு சொல்லி விட்டுட்டேங்கய்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கொண்டு அவனை கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்கய்யா. அதனால ஒரு பதட்டத்தில் நீ போடா, நீ கிளம்புடா, போடா. ஏய் 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 நில்றா. அவன் கையில் இந்த கத்தியை எடுத்துட்டு போய் குத்திட்டுங்கய்யா. நான் தம்பினா. டேய் மயிரே, அவன் குத்திட்டான். ஆனதா விட்டு பாத்துக்கலாம் வா. ஏய் போலீஸ் ஆளு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிங்கடா. கட்டிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போலீஸ்காரர் வந்துட்டாருங்கய்யா. அவர் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியலைங்கய்யா. அதனால நாலா பக்கமும் ஓடணுங்கய்யா. ஓடுறப்ப நான் தடிக்குட்டி கீழே விழுந்துட்டேங்கய்யா. நான் கீழே விழுந்தோடனே எங்கள் அண்ணனும் இவங்க வந்து என்னை தூக்குனாங்கய்யா. அப்புறம் அவன் எந்திரிச்சு கத்திட்டு நடந்து போனாங்கய்யா. டேய் என்ன உர்றா, அவனை பாடுறா, கத்திட்டே போறான்டா. போலீஸ் பார்த்தா டீ நான் எல்லாமே மாட்டிக்கொண்டா. அவனை தான் பண்றான். போடா மணி. அது பார்த்துட்டு எங்கே நாங்கள் மாட்டிக்குமோங்கிற ஒரு பயத்தில் நான் தாங்க இவனை போய் குத்து ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லி சொன்னேங்கய்யா. இவனும் போய் பள்ளிக்கூடத்துக்கு போனால் போகிறதில்ல, கட்டடிச்சு காடு கரவுன்னு சுற்றுறது, அப்புறம் இங்கே வந்து நிற்கிறது, அப்புறம் திரும்பி நாங்கள் உள்ள தூக்கி போட்டால் அதே தப்பை மறுபடியும் பண்ணுறது. நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு என்னடா கேட்குறேன்ல, பதில் சொல்லுங்கள். என்னையா கன்னத்தில் காயம் அடித்தாங்களா? உண்மையை சொல்லுங்கய்யா. என்னையா அடிச்சிங்களா? இல்லைங்கய்யா, அடிக்கலைங்க. ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து இல்லையா? ஹியூமன் ரைட்ஸில் போடுறேன் இரு உன்னை. ஐயா 2 நிமிஷங்கய்யா, வந்துடுறேங்கய்யா, 2 நிமிஷம். சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஜட்ஜ் ஐயா பக்கத்தில் தான் இருக்காருங்க, கொடுக்குறேங்க. ஐயா எஸ்பி ஐயா பேசுகிறாருங்க. ஹலோ. ஆ சரி. ஆ ஆ சரி சரி. ம் உங்களுக்கு இதெல்லாம் தேவையாடா? உங்கள் அறிவுக்கே எட்டாத இடத்துல நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் 3 மாதம் உள்ளே இருந்தால் தான்டா பாதுகாப்பு. சரியா? ஐயா தெரியாமல் பண்ணிட்டோங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. ஐயா மன்னிச்சிருங்க. ஐயோ ஐயோ ஐயா இனிமேல் பண்ண மாட்டோங்க ஐயா. ஐயோ வேணாங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயோ வேணாங்க வேணாங்க. ஐயோ வேணாங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காதீங்க. இனிமேல் இந்த தப்பு நடக்காதீங்க. மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு புலம்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தப்பு பண்ணிட்டீங்க, உள்ளே இருங்க. ஐயா வேணாங்க. உள்ளே இருந்து தான் ஆகணும். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. உங்கள் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன். உள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு. வாய முடுங்கடா. இந்தாங்கய்யா. நன்றி. ம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. அல்லாத கிளம்பு. முன்னாடி போ முன்னாடி. பாளையம் ஸ்டேஷன் லிமிட் மணப்பாலம் லொகேஷன்ல எம்எல்ஏ மீட்டிங்க்கு பந்தோபஸ்துக்கு 10 கான்ஸ்டபிள் போயிட்டாங்க சார். ஓவர். ஏய் எந்திரி 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 எந்திரி. பாடு
ரெடியா இருக்குங்க சார். எமர்ஜென்சி கால் ஃப்ரம் ஃபீமேல் சார். ஃபீமேல் பேர் அக்னி சார். இந்த மாதிரி மூலப்பட்டையில இருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். நாங்க அவங்களோட சிம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு போங்க. நான் உங்களை என்னன்னு ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். ஓவர்.